இன்றைய முக்கிய செய்திகள். பேச்சுவார்த்தையை முடிக்காவிட்டால் காசாவில் இரத்த ஆறு ஓடும். ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணியை வீசிய வழக்கறிஞர் சனாதனத்துக்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் பரபரப்பு. இந்தியாவின் இரண்டாவது யானை பாகன் கிராமத்தை திறந்து வைத்தார் ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் நிறைவுற்ற திட்டங்களையும் மக்களுக்கு அர்ப்பணிப்பு. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கொட்டி தீர்க்கும் கனமழை. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 24 பேர் பலி. பீகார் சட்டப்பேரவைக்கு தேர்தல் தேதியை அறிவித்தது தேர்தல் ஆணையம். அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு. வணக்கம். அமைதி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்காவிட்டால் காசா பகுதியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இரத்த ஆறு ஓடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே மோதல் தொடங்கியது. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 67,139 பேர் பலியானதுடன் 1,69,000 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த மோதல் நாளை 3வது ஆண்டை எட்ட உள்ள நிலையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக இஸ்ரேலுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும், பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச திட்டத்தை ட்ரம்ப் வெளியிட்டார். இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவுறுத்தினார். அதன்படி ஹமாஸ், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை எகிப்தில் நடைபெறுகிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையை இந்த வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தெரிவித்தார். இஸ்ரேலும் ஹமாஸும் அமைதி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க ட்ரம்ப் அறிவுறுத்தினார். இல்லை என்றால் காசாவில் இரத்த ஆறு ஓடும் என்று ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் எச்சரித்துள்ளார். 100 ஆண்டு பழமையான இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை தாம் கண்காணிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதற்கான பேச்சுவார்த்தை விரைந்து நடக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பது குறித்து எகிப்தில் நடைபெறும் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வரும் நாட்களில் பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று நம்புவதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது மிகப்பெரிய சாதனை என்று கூறியுள்ளார். அதே சமயம் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதும் திரும்ப பெறப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஐ. கவாய் மீது நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் காலணியை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவராத்திரி விடுமுறைகள் முடிந்து வழக்கம் போல் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு வழக்கு ஒன்றை விசாரித்துக் கொண்டிருந்தது. அப்போது விசாரணை அறைக்குள் இருந்த ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் திடீரென எழுந்து சனாதனத்துக்கு செய்யப்படும் அவமானத்தை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று முழக்கமிட்டார். பின்னர் தனது காலணியை எடுத்து தலைமை நீதிபதியை நோக்கி வீசினார். ஆனால் காலணி அவர் மீது படாமல் சற்று முன்பே தரையில் விழுந்துவிட்டது. உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கறிஞரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்படும் கடைசி நபராக தாம் இருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி கூறினார். இதற்கெல்லாம் கவனத்தை சிதறடிக்க வேண்டாம் என்று கூறிய அவர் வழக்கின் வாதங்களை தொடர்ந்து முன்வைக்குமாறு வழக்கறிஞர்களை அறிவுறுத்தினார். இதற்கிடையே போலீசாரால் பிடித்துச் செல்லப்பட்ட வழக்கறிஞர் சனாதனத்தின் மீதான அவமானங்களை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என கூச்சலிட்டவாறே வெளியே சென்றார். வழக்கறிஞரிடமிருந்து கிஷோர் ராகேஷ் என்ற பெயரில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற எழுத்தர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையை பறிமுதல் செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்திற்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் திருமதி இந்திரா ஜெய்சிங் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் காலணி வீச்சு குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றம் மீதான ஜாதி ரீதியான தாக்குதல் இது என குறிப்பிட்டுள்ள அவர் கொள்கை ரீதியான இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதி மீதான காலணி தாக்குதல் முயற்சிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காலணி வீசிய நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் தலைமை நீதிபதி திரு கவாய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவை அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் இரண்டாவது யானை பாகன் கிராமத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 44 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 6 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்ட 772 புதிய வீடுகளை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல் வனத்துறை சார்பில் கோவை மாவட்டம் கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் பாகன்கள் மற்றும் யானை பராமரிப்பாளர்களின் நலனுக்காக கட்டப்பட்டுள்ள நாட்டின் இரண்டாவது யானை பாகன் கிராமத்தை திறந்து வைத்தார்.
காட்பாடி, பழனி, திருப்பத்தூர், கூடலூர், சங்கராபுரம், மேலூர் மருத்துவமனைகளில் 108 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடங்கள், தென்காசி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, மதுரை, நெல்லை மற்றும் தஞ்சையில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருந்து கிடங்குகளை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தையும் முதலமைச்சர் வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 137 கோடியே 31 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 20 சமூக நீதி விடுதிகள், 39 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 39 பள்ளிகளுக்கான வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மதுரை, வேலூர் அரசு சட்டக்கல்லூரிகளில் புதிய கட்டடங்களையும் காணொலி மூலம் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதையடுத்து வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மற்றும் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் ஆகியோரை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 24 பேர் உயிரிழந்தனர். அந்த மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள மலை பிரதேசங்களான டார்ஜிலிங், காலிம்போங், குர்ச்சியோங் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சமவெளி பகுதிகளான சிலிகுரி, தெராய், துராய்க்கு போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாஸ்சிம் மெடினிபுரி பகுதியில் கொட்டிய கனமழையில் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடின. வெள்ளம் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர். லேக்சைட் பகுதியில் வெள்ளத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டு 22 வீடுகள் இடிந்து விழுந்ததால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் பலியானார்கள். உசைன்கோலா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சிலிகுரி மற்றும் டார்ஜிலிங்கை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தீஸ்தா நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சிலிகுரி மற்றும் சிக்கிமை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களான மிரிக் மற்றும் குர்ச்சியோங்கை இணைக்கும் தூதியா இரும்பு பாலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உடைந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதிக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. டார்ஜிலிங் பகுதியில் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். தற்போது 24 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காஷ்மீரின் பந்திப்பூர் பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. ரஸ்தான் பகுதியில் 3 அங்குலம் அளவுக்கு பனி கொட்டியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இமயமலையில் கடும் பனிப்புயல் வீசுவதால் அங்கு சென்ற 200 மலையேற்ற ஆர்வலர்கள் சிக்கியுள்ளனர். இதற்கிடையே சீனாவில் தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தரைமட்டத்தில் இருந்து 16,000 அடி உயரத்தில் உள்ள மலைக்குன்றுக்கு 550க்கும் மேற்பட்டோர் சென்றனர். அவர்களில் 350 பேர் பத்திரமாக திரும்பிய நிலையில் எஞ்சிய 200 பேரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போதைய சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அம்மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து புதிதாகவும் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் பெயர் சேர்க்கவும் பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு கடந்த மாதம் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் டெல்லியில் இதனை வெளியிட்டார். அதன்படி 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் 121 தொகுதிகளிலும், நவம்பர் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் 122 தொகுதிகளிலும் நடைபெறும் என அவர் அறிவித்தார். बिहार के चुनाव 2 फेजेस में होंगे. डेट ऑफ पोल 6 नवंबर थर्सडे और दूसरा 11 नवंबर ट्यूसडे. काउंटिंग 14 नवंबर को होगी. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என திரு ஞானேஷ்குமார் கூறினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பீகாரில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. பீகாரில் 7.4 கோடி வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ள நிலையில் இதில் 14 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 20% வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் ஆகியவற்றில் பணிபுரியும் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் ஒதுக்கப்படும் உபரி தொகையை கருத்தில் கொண்டு 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20% வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20% வழங்கப்பட உள்ளது. ஒதுக்கக்கூடிய உபரி தொகை இல்லாத நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு மிகை ஊதியமாக 8.33 விழுக்காடு மற்றும் கருணைத் தொகையாக 1.67 விழுக்காடு என மொத்தம் 10% வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு மிகை ஊதியமும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு 3000 ரூபாய் கருணைத் தொகையும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் குறைந்தபட்சம் 8400 ரூபாயிலிருந்து 16800 ரூபாய் வரை மிகை ஊதியம் பெற உள்ளனர். அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் 2,69,439 தொழிலாளர்களுக்கு மொத்தம் 376 கோடி ரூபாய் மிகை மற்றும் கருணைத் தொகையாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உத்தரவு தனியே வெளியிடப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ராஜஸ்தான் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தாக்கல் செய்த மனுக்களில் மகாராஜா, இளவரசி உள்ளிட்ட வார்த்தைகளை நீக்காவிட்டால் மனுக்களை தள்ளுபடி செய்ய நேரிடும் என அம்மாநில உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. வீட்டு வாடகை நிலுவையை எதிர்த்து 2001ஆம் ஆண்டு அரச பரம்பரையினர் தாக்கல் செய்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி திரு மகேந்திரகுமார் கோயல், புழக்கத்தில் இல்லாத மகாராஜா, இளவரசி உள்ளிட்ட வார்த்தைகளை நீக்கி புதிய மனுவை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்டார். அவற்றை நீக்காவிட்டால் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். சமுதாயத்திற்கு அறிவு ஒளியை ஏற்றுபவர்கள் பிராமணர்கள் என டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய பிராமணர்கள் மாநாட்டில் பேசிய அவர், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நாட்டு மக்களின் நலனுக்காக உழைப்பவர்கள் பிராமணர்கள் மட்டுமே என்று கூறினார். சமூகத்தில் அறிவு ஒளியை ஏற்றுபவர்கள் யார் என்று பார்த்தால் நிச்சயம் நம் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக ரீதியான முதலமைச்சரின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 6 நோயாளிகள் உயிரிழந்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் 11 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2 பெண்கள் 4 ஆண்கள் தீ விபத்தில் பலியானார்கள். மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என துறை தலைவர் டாக்டர் அனுராக் தாக்கர் தெரிவித்துள்ளார். புகை வருவதாக தெரிவித்த போதும் மருத்துவமனை ஊழியர்கள் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நல்ல நிலையில் உள்ளதாகவும் ஐசியூவில் இருப்பதால் அவரை சந்திக்க முடியவில்லை என்றும் அவரது மகன் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் உடல்நிலை நன்றாக இருப்பதாக தெரிவித்த பாமக தலைவர் திரு ஜி கே மணி அவர் சிகிச்சை பெறும் படங்களையும் வெளியிட்டார். ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. ஆஞ்சியோகிராமில் நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ உடல் நலமாக உள்ளார், பேசிகிட்டு இருக்காரு, நலமாக உள்ளார். சென்னை மணலியில் சிபிசிஎல் நிறுவனத்தில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை மறுக்கப்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திரு குப்பன் கைது செய்யப்பட்டார். ஒப்பந்த அடிப்படையில் 8000 வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கியுள்ள நிறுவனம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை தராமல் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் 1 மாதமாக அலைக்கழித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் மக்கள் கையில் பணம் புரளும், விலைவாசி குறையும் என்று பிரதமரும் மத்திய நிதி அமைச்சரும் கூறினார்களே, எந்த பொருட்களின் விலை குறைந்துள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இன்று அவர் விடுத்துள்ள பதிவில், மக்கள் கையில் கூடுதலாக எவ்வளவு பணம் புரள்கிறது என்பதை பாஜக தலைவர்கள் வெளியிட தயாரா என்றும் வினவியுள்ளார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான அட்டப்பாடியில் உடலில் காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த காட்டு யானைக்கு தமிழக வனத்துறை மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பவானி ஆற்றிலேயே நகர முடியாதபடி நின்று கொண்டிருந்த யானையின் உடலில் இருந்த காயங்களுக்கு மருந்து போடப்பட்டு உணவுகள் மூலம் நோய் எதிர்ப்பு மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக மருத்துவக் குழுவினர் காட்டு யானைக்கு சிகிச்சை அளித்து வரும் நிலையில் தேவையான அனைத்து உதவிகளையும் கேரள வனத்துறையினர் உடனிருந்து செய்து வருகின்றனர்.
இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்கியதில் கோடியக்கரை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் 11 பேர் படுகாயமடைந்தனர். கடற்கொள்ளையர்களின் கொடூர தாக்குதலில் கையில் வெட்டப்பட்டுள்ள சிவசங்கர் தஞ்சாவூர் மருத்துவமனையிலும் எஞ்சிய 10 பேர் நாகை மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2 படகுகளில் வந்த கடற்கொள்ளையர்கள் படகின் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் படகின் என்ஜின், GPS கருவி, வாக்கி டாக்கி, வலைகள், மீன்கள், மீனவர்களின் தங்கச்செயின் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறினர். அரசாங்கம் சொல்லிதான் நாங்க இந்த வேலையை பாக்குறோம் போறோம்னு சொல்லிட்டு என் காது படம் என்று சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க நாங்க தமிழ்ல எல்லாம் சிங்கிளா வந்து, ஆனா என்னால் நம்பவே முடியல. என்னை விட ரொம்ப தெளிவா பேசுறாங்க தமிழ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரிப்பால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் 1124 கன அடி நீரும் பாதுகாப்பு கருதி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கலாம் என்பதால் கெலவரப்பள்ளி அணையின் மதகுகளை பராமரிக்கும் பணியில் நீர்ப்பாசனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிபதிகளின் தீர்ப்பு குறித்து அவதூறு பரப்பிய 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் 3 பேரும் தாங்கள் கூறிய அவதூறு கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோரிய வீடியோவை வெளியிட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி விஜயின் கூட்டத்தில் 41 பேர் பலியானது தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் மற்றும் அஸ்தனாபுரம் சசிகுமார் ஆகிய 3வரும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டனர். மதுரை அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய அவர்கள் வலியுறுத்தினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 583 புள்ளிகள் அதிகரித்து 81,790 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 183 புள்ளிகள் உயர்ந்து 25,078 புள்ளிகளாக நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை சவரன் 89,000 ரூபாய் என்ற வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 89,000 ரூபாயாகவும் 1 கிராம் 11,125 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 167 ரூபாய் என்ற புதிய அதிகபட்ச விலையை தொட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்காவிட்டால் காசா பகுதியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இரத்த ஆறு ஓடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் காலணியை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.